வெல்கம் டு பப்பி டாமிஸ் கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தக்காளி தொக்கு தாங்க. அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம டெய்லி சாப்பிட்றத விட எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவோம். அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சொம்பு அளவு தண்ணி ஊற்றி 4 தக்காளியை வேக வைக்க போகிறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 4 தக்காளி ஜாரில் எடுத்து போடுறேன். கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டே அரைக்கலாம். போட்டாச்சு. நான் போயிட்டு நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன். அரைச்சாச்சு நைஸாக. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. ஒரு 15 கருவேப்பிலை எடுத்து போடுறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியை அதில் ஊற்றுறோம். ஊற்றியாச்சு. இப்போது ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். காரம் இன்னும் வேணுங்கிறவங்க கூட கூடுதலாக ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போடுறேன். இப்போ நல்லா கிண்டி விடுறேன். நல்லா கொதிக்கணும். நான் ஃபஸ்ட்டு ஊற்றின அந்த ஆயில் இப்போ மேலே நிற்கிது. ஸோ அந்தளவுக்கு கொதிக்கணும். கொதிச்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான, ஈஸியான, டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் தான். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.